பேசலாம். இங்க யாருடைய ஓரப்பார்வைக்காகவும் யாருக்கும் அஞ்சல ஓரப்பார்வைக்காக காத்திருக்கவில்லை அப்படின்னு திரு டிடிவி தினகரன் சொல்றார். அதனுடைய பொருள் என்ன? அவர் காத்திருந்தது நிஜம்தான். ஆக்சுவலா என்னைக்கு அதிமுக கூட்டணி உருவானதோ அன்னையிலிருந்து அவர் அவருக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் என்று காத்திருந்தார். எப்போது இந்த கூட்டணியில் வெளியேறினார்னா, சென்ற வாரம் அண்ணாமலை சொல்றார், எடப்பாடி பழனிசாமி அவருடைய முதல்வர் வேட்பாளராக வெளிப்படையாக முதல் முறையாக அண்ணாமலை சொல்லும்போது தான் ஓகே, இதுக்கு மேலே ஆக்சுவலாக என்னென்னா, நீங்கள் தினகரனுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் என்டிஏவுடைய முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்வது நிறைய சிரமங்கள் சிக்கல்கள் இருந்தது. அதுதான் கடந்த 6 மாதமாக இருந்து வந்தது. அண்ணாமலைக்கும் அந்த சிக்கல் இருந்ததுனால நாளை கடைசி நேரத்தில் கடைசி நேர மாறுதலுக்கு ஏதாவது நடக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் தினகரன் உள்ளே இருந்தார். அது அண்ணாமலையே ஒப்புக்கொண்டு அவர் சொல்லும் போது இதுக்கு மேல ஒரு ஆப்ஷன் இல்லைங்கிறதுனால வெளியில வருவது முடிவு செய்துவிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லப்பட்டதுன்னு பார்க்கணுமா அந்த மேடையில்? அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லப்பட்டதாக தான் நான் பார்க்குறேன். ரெண்டாவது, மோரோவர் அண்ணாமலையோட ரோல் என்னங்கிறது அது அப்புறம் இருக்கட்டும். ஆனால் பாஜக தலைமை எடப்பாடி பழனிசாமி அவர்களை விரும்புகிறது. அவருக்கு எந்த விதமான சங்கடங்களும் ஏற்படுத்தக்கூடாது என்பதை தெளிவாக இருக்கிறது. அமித்ஷா அவர்கள் சொன்ன சொல்லை 6 மாதங்களாக தொடர்ந்து காப்பாற்றி தான் வந்திருக்கிறார். ஒன்றுபட்ட அதிமுகங்கிற விஷயங்கள்லாம் அது அதிமுக சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நாங்கள் தலையிட போவதில்லை. என்டிஏவுடைய முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி என்பதை ஒரு தெளிவாக சொல்லிட்டு இருந்தது. கூட்டணி விஷயங்கள்லாம் அது இருக்கட்டும், கூட்டணி அரசு அதெல்லாம் தனியாக இருக்கட்டும். பட் இந்த விஷயத்தை தொடர்ந்து சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. இன்றைக்கு எதுவும் இல்லாமல் நீங்கள் தமிழ்நாட்டு பாஜகவில் இவ்வளோ பெரிய கோஷிப்பு சொல்லுங்கிறது வெளிப்படையாக போட்டு உடைத்து அதனுடைய பலவீனங்களையும் வெளில சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பாஜக தலைமை அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்டிக்கலாக அவங்க கரெக்டாக வெளிப்படையாக நடந்துக்கிறதா நான் பார்க்குறேன். அவங்க ரொம்ப கிளியர் கட்டான டிசிஷன் 2026 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அவங்க தெளிவாக இருக்காங்க. இல்லை சார், நேற்று வரைக்கும் கூட்டணியில் தொடர்றேன்னு சொல்றவர் கடந்த தேர்தலில் 3வது முறையும் மோடிதான் பிரதமர் ஆகணும்னு சொல்லி கூட்டணியில் இருந்த ஒருத்தரை, கூட்டணியில் இருந்து வெளியேறேன்னு சொன்ன ஒருத்தரை யாருமே தடுக்கலையே, அல்லது வெளியேறுவதாக அறிவித்த பிறகு ஏன் வெளியேறீங்க பேசலான்னு தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் உட்பட மூத்த தலைவர்கள் யாரும் எதுவும் பேசவே இல்லையே. இப்பதான் நான் இந்த அடிப்படை கேள்விக்கே வரலாம். எதனால் என்டிஏ கூட்டணியில ஓபிஎஸ் அவர்களும் தினகரன் இருந்தாங்க அப்படின்னா, என்றையாவது திருத்தப்படும். இன்னைக்கு திருத்துவார்கள் சொல்லும்போது திருத்துவதற்கு டெல்லியிலிருந்து தேவதூதர்கள் கிளம்பி வருவார்கள், அவர்கள் திருத்தி கட்சி அதிமுக கட்சியை நம்ம கையில் ஒப்படைப்பார்கள் என்கிற நம்பிக்கையில் அவங்க இருந்தாங்க. நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, அவங்க நம்மளை பார்த்துப்பாங்க அப்படின்னு. இல்லை, நாம தான் அதிமுக மீட்டெடுக்க வேண்டும் நினைத்திருந்தால் அவங்க களத்தில் இறங்கி இருப்பார்கள். களத்தில் இறங்கி டெல்லிக்கு போயிருக்க மாட்டாங்க, சேலத்துக்கு போய் பேசியிருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுடைய டார்கெட் அதிமுகவை மறுபடியும் திரும்பவும் கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் டார்கெட். வழிய இந்த தீய சக்தி திமுக எதிர்ப்பது இல்லை வேற ஏதாவது அதெல்லாம் அவங்களுடைய நோக்கமே இல்லை. அதனால தான் அவர்கள் என்றைக்காவது ஒரு நாள் பாஜக தங்களை இந்த பணியை செய்து கொடுக்கும்ங்கிற நம்பிக்கையில் தான் இருந்தாங்க. அந்த நம்பிக்கையில் 2024 அந்த தேர்தலில் போட்டியிட்டார்கள். அந்த நம்பிக்கையில் தான் அண்ணாமலை அவர்களும் ஒரு வாக்குறுதி கொடுத்தார். தேர்தல் முடிந்த பிறகு இந்த அதிமுக தலைமை இவருக்கு பக்கம் வரும் அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் அவங்க இருந்தது. இன்னைக்கு காலம் மாறிவிட்டது, சூழல் மாறிவிட்டது. பாஜக மற்றவர்களை விட எடப்பாடியே நம்புகிறது, அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. அப்படிங்கும் போது தனக்குடைய முக்கியத்துவம் இல்லைங்கிறதுனால அந்த இடத்துல இல்லைங்கிறத வெளியேறாங்க. அவ்வளோ ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான் இதில். மோரோவர் அண்ணாமலையே வெளியே அதிருப்தியில் இருப்பார்னு இவங்க நினைச்சிட்டு இருக்கும் போது, இல்லை அண்ணாமலையும் அதை ஒத்துக்கொண்டார் அப்படிங்கும் போது தான் இவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் விலகுறார். இதுதான் நடக்குது. நான் என்ன சொல்றேன், நீங்க இந்த முடிவுகள் நீங்க என்ன தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறதுல மாறுபட்ட கருத்துல இருக்கு. 2021 சட்டமன்ற தேர்தலில் தினகரன் அவர்களுக்கு விழுந்த வாக்கு அப்படிங்கிறது ஸ்டாலினுக்கு எதிரான வாக்குகள், எடப்பாடி எதிரான வாக்குகள். அது ஒரு மாற்று சக்திக்கான வாக்குகள். இன்ஃபேக்ட் சீமானுக்கு எதிரான வாக்குகள். நீங்க அப்படி இருக்கும்போது அவர் ஒரு கூட்டணிக்கு அவர் எடப்பாடியுடன் இணைந்தாலோ இல்ல திமுக இணைந்தாலும் அந்த வாக்குல அப்படியே ஒரு நம்மளை எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ இன்றைய சூழல் இன்னைக்கு சூழல் மாறிவிட்டது. இன்னைக்கு சீமான் பலம் பெற்றிருக்கிறார், பாஜக வளர்ந்திருக்கிறது, விஜய்ங்கிற ஒரு புது நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்கார். அப்படிங்கும் போது தினகரனுடைய வாக்கு, அந்த வாக்கு வங்கி அப்படியே இருக்குமா? அதை வைத்து நாம ஏன் கால்குலேட் பண்ணி 5 ஆண்டுகள் பல மாற்றம் நடந்து விட்டது. அதனால அங்கே மதுரைக்கு அப்புறம் பெரிய செல்வாக்கு இருக்குது, ஒருவேளை தினகரன் பாஜக கூட்டணி வரலன்னா பாஜக கூட்டணி பாதிக்கப்படும் அப்படி இப்படிலாம் சொல்றதுல எந்த விதமான ஒரு தரவு இருக்கா நான் இது பார்க்கல. இதுல நீங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா மதுரை மாவட்டத்தை முன்னே எடுத்துப்போம். மதுரையில 10 சட்டமன்ற தொகுதிகளில் 5 திமுக பக்கம் இருக்கு, திமுக கூட்டணி. இன்ஃபேக்ட் திமுக கூட்டணி இன்னொரு 5 தொகுதிகள் அதிமுக பக்கம் இருக்கு. சரிக்கு சமமா இருக்காங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வேல்பாரி வெங்கடேசன் 2500 வாக்குகள் வித்தியாசத்தால் ஜெயிட்டு வந்தார். ஸோ இன்னைக்கு நெக் டு நெக் அப்படி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது
நீங்க வந்து இது கூடுதலாக வேற ஒருத்தங்க வந்து தான் வந்து இந்த கூட்டணிக்கு பலம் சேர்க்கணுங்கிறது அவசியமே இல்லை. இன்றைய சூழல்லையே அதிமுக பாஜக கூட்டணி திமுகவுக்கு சவால் விடுகிற அளவில் இருக்குது தென் மாவட்டங்களில். இவங்களால பாஜகவுக்கு லாஸ் இல்ல அப்படின்னு சொல்ல வரீங்க? நிச்சயமா லாஸ் இல்ல. வந்திருந்தால் நல்லது, வந்திருந்தால் அவங்களுக்கு கூடுதல் பலம் ஒழிய இவர்கள் வெளியேறுவதனால் ஒரு பெரிய லாஸ். இத்தனை காலம் நம்பி இருந்ததற்கு தார்மீக அடிப்படையில அவர்களுக்கான ஒரு நம்பிக்கை தவறு நான் சொல்லுவேன். எந்த நம்பிக்கை நீங்க அதனால சொல்ல நீங்க ஏன் டெல்லியில எதிர்பார்த்தீங்க? வேறு எந்த கட்சியாவது தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகளுக்கு எத்தனையோ உட்கட்சி பிரச்சனைகள் இருக்குது, எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறதுக்கு டெல்லியில இருந்து கிளம்பி வரணும் யாராவது எதிர்பார்த்தாங்களா சொல்லுங்க? எத்தனையோ கட்சிகள், பாமக எடுத்துங்க, மதிமுக எடுத்துங்க, எந்த கட்சியாவது டெல்லியில இருந்து வருவாங்க எதிர்பார்த்தாங்களா? ஏன் இந்த கட்சி கடந்த காலங்களில் அப்படியான ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்குல்ல சார்? அதிமுகவில் சில முக்கியமான நகர்வுகளில் பாஜகவினுடைய தலையீடு இருந்திருக்கிறது, அதை அவர்கள் சரி செய்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கறது திரு ஓ பன்னீர்செல்வமே வெளிப்படையா சொல்லி இருக்கிறாரு. அப்ப அப்படியான ஒரு சூழல் இருக்கும்போது இப்பவும் அது நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுல என்ன தவறு இருக்க முடியும்? ஆட்சியில் இருந்து அதிமுகவுக்கு வந்து அப்போ தேவை இருந்தது, அவர்களுக்கும் டெல்லியில் இருந்தவர்களுக்கும் தேவை இருந்ததுனால சமாதானம் பண்ண. இன்னைக்கு ஆட்சி இல்லாத கட்சிகள்ல எவ்வளவோ பிரச்சனை நடக்குது, அதையெல்லாம் பாஜக கண்டு கொண்டிருக்கிறதா? ரெண்டாவது இந்த பிரச்சனைகள் இருந்தா பாஜகவுக்கு ஒரு பெரிய அவங்க பார்ட்டி வித் டிஃபரன்ஸ்ங்கிற இமேஜ்ல வரும்போது டிடிவி தினகரன் சொல்றாரு டெல்லி அதை விரும்பியது, திரு அமித்ஷா அவர்கள் நினைத்தது விருப்பப்பட்டது தோல்வி அடைந்து விட்டது அப்படின்னு சொல்றாருன்னா அப்ப அவரும் அதை எதிர்பார்த்தாருன்னு தானே அர்த்தம். என்னுடைய புரிதலுக்கு கேட்கிறேன். தேர்தல் பிரச்சாரங்களில் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் தினகரன் கூட பாஜக தலைவர் பிரச்சாரம் செய்தார். அதை நம்ம கண் கூட பார்த்தோம். அண்ணாமலை பிரச்சாரம் செய்திருக்கார். இதை தவிர வேறு எந்த சந்திப்புகளிலாவது வேறு எந்த விழாக்களிலாவது தினகரனோ ஓபிஎஸ்ஓ டெல்லியில் இருப்பவர்களை சந்தித்து ஏதாவது ஒரு என்டிஏ கூட்டணி இருப்பதாக உறுதி செய்யப்பட்டிருக்காங்களா? இல்லவே இல்லை. இன்னைக்கு சமீபத்தில் நடந்த மூப்பனார் அவருடைய அந்த நினைவு நாளில் கூட அவர்கள் இருவருமே மேடையில் இல்லை. ஸோ என்டிஏல இவங்க தான் கிளைம் பண்றாங்க. அது எனக்கு தயவு செஞ்சு என்னுடைய தகவல் தவறாக இருந்தால் நீங்க கிளாரிஃபை பண்ணுங்க. இவர்கள் தான் கிளைம் பண்றாங்க இல்லையா? அங்க இந்த விதமான உறுதியான செய்திகளை வந்து பாஜக தலைமை சொல்லவில்லை, என்டிஏ சொல்லவில்லை, என்டிஏ இருக்கிற எந்த கட்சிகளும் பத்தி சொல்லவில்லை. ஓகே, பேசுவோம். திரு சுப்ரத்தினம், இங்க எந்த நம்பிக்கையில பாஜக இதையெல்லாம் சரி செய்யும் என்றோ அல்லது எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து விடுவார்கள் என்கிற நம்பிக்கையில திரு ஓ பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் காத்திருந்தார்கள் அப்படின்னு கேட்கிறாரு ராம்கி. திரு ராம்கி அவர்களுடைய பேச்சு இன்னைக்கு எனக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்திருக்கு. என்டிஏல என்னைக்கு ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இருந்தாரு கேட்கிறாரு. ஒரு உள்ளபடியே நல்ல எழுத்தாளர் நான் நம்பியிருந்தேன். ஏமாற்றத்தை தரக்கூடிய எழுத்தாளர் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க விரும்பினத ராம்கி பேசியிருந்தா நல்ல எழுத்தாளர் அப்படின்னு சான்று கொடுக்க முடியாது. அவருடைய கருத்தை அவர் சொல்ல முடியும். சார் கருத்தை சொல்லட்டும் சார், தப்பு தவறுமா பேசக்கூடாது. என்டிஏல அண்ணன் ஓபிஎஸ் இல்லாமையா ராமநாதபுரம் தொகுதியில போட்டிட்டாரு? என்டிஏல திரு டிடிவி தினகரன் இல்லாமையா இதை பெரியகுளம் தொகுதியில போட்டிட்டாரு? இவர் சொல்றாரு இதை பாரதிய ஜனதா கூட வாக்கு வங்கி கூறி விட்டதுன்னு. மிஸ்டர் ராம்கி 4% மேல கூடல. அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் திரு தினகரன் அவர்களும் திரு ஏசி சண்முகம் அவர்களும் பாரிவேந்தர் போன்றவர்கள் வாங்கிய வாக்கின் அடிப்படையில் தான் அது 10% கிராஸ் பண்ணி இருக்க தவிர பிஜேபி 3% தாண்டவே இல்லை. நீங்க இருங்க, நான் பேசிக்கிறேன் இருங்க. நீங்க அடுத்து சொல்றீங்க திரு வேல்பாரி வெங்கடேஷ் வந்து 2500 ஓட்டுல ஜெயிச்சாருன்னு. தயவு செய்து உங்க இதுல போட்டு பாருங்க, இதுல செல்லுல போட்டு பாருங்க. 3,75,000 ஓட்டுல ஜெயிச்சிருக்காரு வேல்பாரி வெங்கடேஷ் அவர்களுடைய நாடாளுமன்ற வித்தியாசம் 3,70,000 ஓட்டு. ஏன்னா 5 தொகுதியில அதிமுக அப்படியே கிளுகிழு ஜெயிச்சிருச்சாரு. அன்னைக்கு வந்து சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர். அன்றைக்கு அந்த சூழலில்